துறை கொண்ட செம்பவளம் இருள் அகற்றும் சோதி தொன்மயிலை வாயிலார். நாயனாருடைய திருச்சரிதம். கடற்கரை துறைகளிலே மயிலாப்பூரை வைத்து திருத்தொண்ட தொகை நாயனாரை போற்றுகிறது. அது கடல் துறைமுகங்கள் உடைய பதி அந்த தலம். அங்கே கடலிலிருந்து வருகின்ற ஒரு விதமான கொடி, பவளக்கொடி, அது ஒளி வீசுகிறது. ஆகவே அந்த துறைமுகங்கள் தோறும் செவ்விதான ஒரு ஒளி பறந்துதான் காணப்படுகிறது. அது அந்த மயிலையினுடைய இருளையே அகற்றுகிறது. ஏன் இப்படி சொன்னார்? உள்ளத்திலே ஞான விளக்கு ஏற்றி உடையவராம் அம்மையப்பரை அகமலர்ந்த பூஜனையில் அர்ச்சனை செய்து உலகினுடைய இருள் அகற்றி மாசகற்றி நாம் செய்ய வேண்டிய ஞான பூசையாகிய அந்தர்யாக பூசை, அகபூசை பற்றி விளக்க வந்த மேதகு பெரியோர் அல்லவா எம்பிரான் வாயிலார். ஆகவே இவ்வாறு தொடங்கி அவரை தொழுதது திருத்தொண்ட தொகை.